சுவிக்ஷா டிவி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நம்ம தொடர்ந்து ஜோதிட பதிவில் பல்வேறு விதமான பதிவுகளில் நீங்கள் ஆர்வத்தோடு பங்கெடுப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த பதிவு வெற்றி வாகைக்காக போராடி கொண்டக்கூடிய தனுசு லக்ன நண்பர்களுக்கு. தனுசு அப்படின்னாலே வில்லம்பு. அப்போ எப்பவுமே நம்மளுடைய குறிக்கோள் தான் நமக்கு முக்கியம்னு லைஃப்பில் அந்த குறிக்கோளோடவே பயணித்துக்கிட்டு இருப்போம். இந்த பதிவு கேது பகவான் சந்திரசாரம் பெறுகிறார். கன்னி ராசியில நம்ம லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் நட்சத்திரத்துக்கு போயிட்டு இருந்தவர் இப்ப சந்திர நட்சத்திரத்துக்கு மார்ச் 6ஆம் தேதி அஸ்த நட்சத்திரத்துக்கு மாறுறாரு. நவம்பர் 13 வரைக்கும் அதுல இருக்கார். இத்தனை நாட்களுமே நமக்கு சந்திரனுடைய பலனை அவர் தரப்போகிறார். அவர் இருக்கிறவருடைய வீடையும் பார்க்கணும், அங்க இருக்கிற நட்சத்திரத்தையும் பார்க்கணும். இது எல்லாமே லக்னம் சார்ந்து பலன் எடுக்கும். இப்போ நம்ம தனுசு லக்னத்துக்காகத்தான் நம்ம இந்த பதிவு போடுறோம். இப்போ நம்மளுடைய லக்னத்துக்கு 10ஆம் வீடு என்பது கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிற ஸ்தானம், புகழ் கிடைக்கிற ஸ்தானம், அந்தஸ்து கிடைக்கிற ஸ்தானம், சொந்த தொழிலை அமைச்சிக்கிற ஸ்தானம். அப்போ அந்த இடத்துல கேது போகிறது நல்லதா கெட்டுதான் அப்படின்னா, கேதுவனுடைய பொட்டன்ஷியல் எங்கே இருக்குன்னு பாருங்க. கேதுவனுடைய நட்சத்திரமே நம்ம லக்னத்தில் தான் இருக்கு. மூலம் நட்சத்திரமாக நமக்கு 5ஆம் இடமான மேசராசியில அஸ்வினி நட்சத்திரமாக, நமக்கு 9ஆம் இடமான சிம்ம ராசியில மகம் நட்சத்திரமாகத்தான் கேதுவினுடைய பொட்டன்ஷியல் அமைய பெற்றிருக்கு. அப்படிப்பட்ட கேது அந்த இடத்துக்கு சப்போர்ட் பண்ற விதத்துல போயிருக்காரா அப்படின்னு பார்த்தா, கொஞ்சம் போராடி தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற இடத்துல தான் அவர் இருக்கார். ஏன் அப்படின்னு கேட்டா, இப்போ 9ஆம் இடத்தை வளர்த்துருவார். 9ஆம் இடம்ங்கிறது நம்ம மேனேஜ்மெண்ட் பார்க்கறது, ஐடி லைனு மற்றும் மூளை உழைப்பு சார்ந்த பணிகள். அதை டெவலப் பண்ணுறவர் உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு அவ்வளவு டெவலப் பண்ண மாட்டார் இல்லையா? அப்போ அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். இப்போ நமக்கு சந்திரன் அஷ்டமாதிபதி. நம்ம லக்னத்துக்கு 8ஆம் வீடு தான் கடகராசி. அந்த சாரம் போகிறது இல்லாமல் கேதுவுக்கு சந்திரனுக்கும் ஆகாது. அதனால 8ஆம் பாவாதிபதி சாரத்தில் கேது போகிறதுனாலையும், நம்ம கர்மஸ்தானத்தில் இருக்கிற கேதுல தொழில் சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த முடிவுகள் அவசரப்படக்கூடாது என்பதை நம்மளுக்கு அறிவுறுத்துகிறது. 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு உத்வேகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இன்னும் நல்லா ஆக்டிவா வேலை பாரு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, டெவலப் பண்ணு அப்படின்னு ஐடியா கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த 10ஆம் இடத்துல இருக்கிற கேது துண்டிச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப ஒரு மூளை உழைப்பு சார்ந்த பதவியில் இருக்கிறவங்களுக்கு இது ஒன்றும் பண்ணாது. இப்போ ஒரு வேலையில் இருக்கிறவங்களுக்கும் இது ஒன்றும் பண்ணாது. சொந்த உற்பத்தி சார்ந்த தொழில் இருக்கிறவங்க மட்டும் இதை பார்த்து செய்யணும். பெருசாக கெடுத்துறதுன்னு சொல்ல வரல. அதில் குழப்பங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஏற்ற இறக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரே சீராக இல்லாமல் ஏற்ற இறக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதில் கொஞ்சம் பார்த்துக்கணும். கையிருப்பு பணம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ கையிருப்பு பணத்துக்கு பாதிப்பு இல்லாமையும், சொந்த தொழில் செய்கிறவராக இருந்தாலும் வேலை பார்க்குறவராக இருந்தாலும் அதில் ஒரு விதமான வீழ்ச்சி கிடையாது. பொருளாதார வீழ்ச்சி என்பது இந்த கேது செய்ய மாட்டார். ஆனால் இனம் புரியாத பயத்தை உண்டு பண்ணுவார். இந்த சந்திரன் கேதுவனுடைய காம்பினேஷன் என்ன அப்படின்னா, ஒரு லாஸ் அப்படிங்கிறத நினைச்சு பயம் ஏற்படுது, அல்லது ஹெல்த் இஷ்யூஸ்லையும் கொஞ்சம் பார்த்து. இப்போ ஒரு இடமாற்றம் பண்ணலாமா அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இடம் விற்கிறது, இடம் விட்டு இடம் போகிறது, இப்போ இன்டர்னல் சேஞ்சஸ், இதுக்கெல்லாம் சாதகமான ஒரு காலகட்டமாக இது பயன்படும். தொழில் வகையில் நமக்கு பார்த்து பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே போயிட்டு இருக்கலாம். ஆசிட்டிஸ் இருக்கிறத மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கலாம். நமக்கு ஆர்வங்கள் இருக்கும், புதிய புதிய திட்டங்கள் இருக்கும், நமக்குன்னு ஒரு கிரியேட்டிவிட்டி மைண்ட் இருக்கும். அதுக்கெல்லாம் உதவிகள் கிடைக்கும். ஏதோ ஒரு வகையில் யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த ரூட்டை காமிச்சு கொடுப்பாங்க, வழிகாட்டுதல் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் யோகாவிலேயோ ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ்லேயோ இருந்தாங்கன்னா அதுக்கு சில குருமார்கள் கிடைக்கிறாங்க இல்லையா? அது மாதிரி தொழில் ரீதியாகவும் வரக்கூடிய குருமார்கள் உங்களை வளப்படுத்துவாங்க. அது போக வேலையில் ப்ராப்ளம் இருக்காது, கரெக்டாக கொண்டு போயிட்டு இருக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு.
கணவன் மனைவி உறவு அப்படின்னு பார்க்கும்போது சின்ன சின்ன சஞ்சலங்கள் ஏற்கனவே போன வருஷம் 11ஆம் இடத்துல கேது இருக்கும்போது கரெக்டாக போயிட்டு இருந்தது. இப்போ ராகு கேது மாறினதுலேருந்து 2 குடும்பங்கள், கணவன் சார்ந்த குடும்பமும் மனைவி சார்ந்த குடும்பமும் ஒரு ஈகோ வளர்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தோணும். அதனால் அது சின்ன சின்ன ஒரு வாக்குவாதங்கள் வந்து போய்கிட்டே இருக்கும். கலகம் குழப்பம் பண்ணிகிட்டு இருப்பாங்க உறவுகள் வகையில். அதில் கொஞ்சம் கவனம் எடுக்கணும். எல்லாமே எல்லா வயதினருக்கும் ஒரே பலன் அப்படிங்கிறதல்ல. இதெல்லாம் அந்தந்த பருவத்தில் அந்தந்த திசா புத்தி மேட்ச் ஆகிறவங்களுக்கு சூட் ஆகும். அதே மாதிரி ஒரு திடீரென செய்யக்கூடிய வேலைகள், ஒரு பிரயாணம் பண்ணுறதுலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக போயிட்டு இருக்கும். அட்டமாதிபதி சாரத்தில் கேது போகிறாரு. அதனால் பிரயாணம் பண்ணுறதுல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்திருக்கும். மற்றபடி சொந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் கண்ணும் கருத்துமாக பார்த்து செய்யும்போது ஒன்றும் பாதிப்பு இருக்காது. இப்போ உங்களுக்கு ஒரு பதவியில் இருக்கீங்க, ஒரு இன்சார்ஜாக இருக்கீங்க, அந்த தொழிலை அந்த அந்த போஸ்ட்டுக்கு நம்மளை விட்டு தூக்கிடுவாங்களோ அப்படின்ற இனம் புரியாத பயத்தை ஏற்படுத்துவாங்க. அது பயமாக தான் இருக்குமோ ஒழிய அது நிஜமாக நடக்க போகிறது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் அதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போய்க்கலாம். மூத்த சகோதர சகோதரி வழி, நண்பர்கள் வழி, இதெல்லாம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் செலவுகள் நடக்கிறத குறிக்கிறது. அவங்களுக்கு இடமாற்றங்களோ செலவுகளோ இதை நடக்கிறத குறிக்கிறது. மூலதனம் பண்ணுறதுக்கு இது சரியான நேரம்தான். ஆனால் நம்ம அந்த தொழில் பொட்டன்ஷியல், தொழில் பெர்ஃபார்மன்ஸ் லாபகரமாக ஓடிச்சு அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். அல்லது புதுசாக ஆரம்பிக்கிற முயற்சிகளில் இறங்க வேண்டாம். இந்த 10ஆம் இடத்துலேருந்து கேது மாறுற வரைக்கும் நம்ம ஆசிட்டிஸ் இருக்கிற விஷயத்தை கவனிச்சுட்டு இருந்தாலே போதுமானது. இந்த தனுசு லக்னத்துக்கு நம்மளுடைய குணாதிசயமே கேது. ஆனாலும் அவர் புதன் வீட்டில் இருக்கிறதுனால நிறைய திங்க் பண்ணுவார், நிறைய ஐடியாஸ் கொடுப்பார், நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ண சொல்லுவார். அந்த மாதிரியான ஒரு அடாப்ட் பண்ணும்போது நீங்கள் அது வேலை பார்க்குறவங்களா இருந்தால் ரிஸ்க் இல்லாமல் அது உங்களுக்கு எல்லா ஒரு உதவிகளும் செய்யும். இதே தொழிலில் போய் தேவையில்லாத ஆய்வுகள் பண்ணிட்டு இருந்தோம்னா அது நமக்கு காலவிரயம் ஏற்படும். அந்த வகையில் அதை கொஞ்சம் பார்த்து தான் செய்யணும். புதன் மாதிரி கேது வேலை செய்கிறார், சந்திரன் மாதிரியும் வேலை செய்கிறார். மெயினாக இன்ஃபெக்ஷன் ஆகிறதுல கவனமாக இருக்கணும். உடம்பு ரீதியாக சளி இது போன்ற இன்ஃபெக்ஷன் ஆகிறதுல கவனமாக இருக்கணும். அதாவது நீர்நிலைகளில் கவனமாக இருக்கணும். ஆற்றுல குளிக்கிறது, குளத்துல குளிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக நீர் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் எடுத்துக்கலாம். மற்றபடி குரு பகவானுடைய பலமும் மற்ற கிரகங்களுடைய பலமும் உங்களுக்கு பலத்தை கொடுத்துக்கிட்டு எல்லா விதத்துலேயும் சப்போர்ட் பண்ணிட்டு. அதனால் சனியும் பக்கபலமாக இருக்காரு, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. வளர்ச்சிகள் நல்லா இருக்கும். இந்த அளவில் இதை நான் நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.